பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஹாபகுக் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த 9வது மாதத்தில் இந்த முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உயரமான ஸ்தலங்களில் நான் உன்னை நடக்க பண்ணுவேன். Glory to God. கர்த்தர் நம்மை உயரமான ஸ்தலங்களில் நடத்த வேண்டுமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலன். Praise the Lord. கர்த்தர் உங்கள் பலனாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பலனை நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது உங்களை அவர் உயர்ந்த உன்னதமான இடத்தில் கொண்டு அவர் வைக்கிறாருங்க. நல்ல கவனிங்க. எஸ்ஐயா 55வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு உயர்ந்த வழியை வைத்திருக்கிறார். ஒரு உயர்ந்த எண்ணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலவெளியில் நான் சொல்லுவேன், உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய வழிகளும் கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வருவீங்கன்னா, உங்களுடைய வழிகளும் உங்களுடைய நினைவுகளும் கர்த்தர் உயரத்தில் வைப்பாருங்க. Glory to God. நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும்போது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உங்களை கர்த்தர் ஏறி வர பண்ணுவாருங்க. சோர்ந்து போகாதுங்க. உங்களுடைய நிலை இது அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அவனை ஏறி வர பண்ணினார். Glory to God. அவரை மட்டும், அவருடைய பலனை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு பலனை தருவார். இந்த காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு பலனை தருவார். இந்த காரியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு பலனை தருவார். Praise the Lord. என்னுடைய பலவீனத்திற்கு வேண்டிய பலனை கர்த்தர் தருவார். நீங்கள் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, கர்த்தருடைய பலனை சார்ந்திருக்கிறீர்களோ, நான் சொல்லுவேன், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் பலனாக இருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்திற்கும் பயப்பட வேண்டாங்க. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் வெளிச்சமோ என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்?
கர்த்தர் உங்கள் பலனா இருப்பார்னா நீ எந்த காரியத்திற்கும் பயப்பட வேண்டாம். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் தேவனிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை நிறுத்தப் போகிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற வார்த்தைக்காக நன்றி. எங்களை உயர்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுவேன்னு சொல்கிறீங்களப்பா. நீர் எங்களை நடக்க பண்ணுங்க. உம்முடைய பலனை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய பலனை நாங்கள் சார்ந்து கொண்டு நாங்கள் நீங்கள் காட்டுகிற பாதையில் ஆண்டவரே உம்முடைய நினைவுகளையும் உம்முடைய வழிகளையும் அறிந்து கொண்டு அதில் செயல்பட உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற அந்த உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் நடக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.